இஸ்லாமிய சமுதாயம் வந்து ஷியா சுன்னின்னு பிரியுதில்லை. இது எல்லாமே தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்கள்ல ஒரு பகுதி தான். இது முஸ்லீம் சமுதாயத்தை வந்து ஷியா சுன்னின்னு சொல்லி தஜ்ஜால் எப்படி பிரித்தானோ அதே மாதிரி தான் கிறிஸ்தவர்களை வந்து முதல்ல ரெண்டாக பிரிக்கிறான். ரெண்டு மேஜர் பிரிவாக போகுது. அதில் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின் தனியாக போகிறாங்க. அவங்க ரஷ்யாவுடைய தலைமையை வச்சு ரஷ்யா பக்கம் போய் அவங்க அங்கே செயல்பட்டு இருக்கிறாங்க. இவர்கள் வந்து இப்படி போயிடுறாங்க. அப்போ இவர்கள் கீழே தான் வந்து இந்த ஐரோப்பா ஃபுல்லாகவே இருக்குது. யாருடைய இது கீழே இந்த வேட்டிக்கன் இந்த ரோம் இருக்கு இல்லையா. அப்போ இவங்க இப்போ இன்னைக்கு ரோமுன்னு இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சு அடையாளம் சொன்னீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். அப்போ இவர்களுக்கு கீழே என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இருக்கிற கிறிஸ்தவர்கள், அதாவது பிரிட்டனு, ஃப்ரான்ஸு, இட்டாலி, இவங்கெல்லாம் வந்து கேத்தலிக் கிறிஸ்டின்களாக இருக்கிறாங்க. இது வரைக்கும் வந்து புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்டின் உருவாகலை. மூன்றாவது கிறிஸ்தவ பிரிவு என்ன ஆகலை, உருவாகவில்லை. அப்போ இந்த கிறிஸ்தவர்கள் தனியாக இங்கே செயல்படுறாங்க. ரஷ்யா பக்கம் இருக்கிற கிறிஸ்தவர்கள் நாங்கள் ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டின்னு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தனியாக இயங்குறாங்க. அந்த கிறிஸ்தவர்கள் தான் குரான் குறிப்பிடக்கூடிய ரோமர்கள். அவர்கள் தான் கான்ஸ்டான்டினோபிளை வந்து வச்சிருந்தாங்கங்கிறது ஒரு முக்கியமான மேட்ரு. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல இந்த சிலுவை வீரர்கள் இவங்கெல்லாம் போய் இருந்த அந்த கிறிஸ்தவ சர்ச் இருந்தது இல்லையா, இந்த கத்தோலிக்கர்கள், அதையும் வந்து ரெண்டாக உடைக்கிறாங்க. அதை எப்போ உடைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் அது வந்து உடைக்கப்படுது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விஞ்ஞான விஷயங்கள் இதெல்லாமே வரும்போது இந்த கிறிஸ்தவ பாதிரியார்கள் இவங்க மதகுருமார்கள் வந்து எதிர்க்கிறாங்க. ஸோ அவங்கள அந்த எதிர்க்கும் போது இவங்க என்ன பண்ணுறாங்க, விஞ்ஞானத்துக்கு வந்து கிறிஸ்தவ மதம் வந்து தனியாக இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, மதம் கையில் ஆட்சி நிர்வாகம் இருக்கிறதே தப்பு அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவத்தை உடைச்சி அங்கே இருக்கக்கூடிய அந்த மன்னருடைய சப்போர்ட்டில், அந்த ஒரு மன்னர் இருந்தார், இங்கிலாந்துடைய மன்னர், அந்த மன்னருடைய சப்போர்ட்டில் வச்சு புதுசாக ஒரு சர்ச் உருவாக்குறாங்க. அந்த சர்ச்சுடைய பேர் தான் சர்ச் ஆஃப் இங்கிலாந்து அப்படின்னு சொல்லி. இந்த சர்ச் ஆஃப் இங்கிலாண்டிலிருந்து புது கிறிஸ்தவ பிரிவு ஒன்று லான்ச் பண்ணப்படுது. அதோடைய பேர் புரோட்டஸ்டன்ட் கிறிஸ்டியனிசம். அதாவது இவர்கள் தான் சிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா, அவர்கள் வந்து இவங்க வந்து உருவாகிறாங்க. இந்த மார்ட்டின் லூத்தர் கிங் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த கிறிஸ்தவத்தை, இந்த புரோட்டஸ்டன்ட் சிந்தனை இருக்குது, அவரோட அந்த சிந்தனையுடைய தந்தை. ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இப்போ இங்கே வர்றாங்க. இது வந்து புது உலகம். இந்த உலகத்தில் இப்போ தான் வந்து டெக்னாலஜி சார்ந்த அந்த விஷயங்கள்லாம் இவங்க டெவலப் பண்ணிக்கிறாங்க. இந்த பிரிட்டனை தலைமையாக கொண்டு தான் இவங்க வந்து படிப்படியாக இவங்க என்ன பண்ணுறாங்க, வளர்ச்சி அடைகிறாங்க. இந்த பிரிட்டனை தான் இம்ரான் ஹுசைன் என்ன சொல்கிறாரு, தஜ்ஜால் குடியிருந்த ஊருங்கிறார். அதாவது மக்காவிலேருந்து, அதாவது மதீனாவிலேருந்து ஒரு மாத கடல் பிரயாணம் நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா அந்த தீவு வந்து வரும். அந்த தீவு தான் பிரிட்டன். நீங்கள் மேப்பில் எடுத்து பாருங்கள், பிரிட்டன் வந்து ஒரு தீவு. ஆக்சுவலாக அது